எத்தனை தான் ஆற்று மீன் குளத்து மீன் இப்படி வெரைட்டியாக ஐஸில் வச்ச மீனை வாங்கி சாப்பிட்டாலும் இந்த உயிர் விரால் மீன் வச்சு குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட உயிர் விரால் மீனை எப்படி பக்குவமாக க்ளீன் பண்ணி எப்படி மீன் குழம்பு வைக்கலான்றதை பார்த்திடலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் மீன் குழம்பு வச்சிடலாம். ஆனால் அந்த மீனை கழுவுறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சந்தைக்கு போகிறோம். சந்தைக்கு போய் நிறைய மீன்கள் விதவிதமாக வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. எத்தனை மீன் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி உயிர் விரால் மீனே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேங்க. 1 கிலோ மீன் அப்படி பிடிச்சி போட்டாங்க. பிடிச்சி போடும் போதே வலிக்கிட்டு ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி டக்குன்னு அடிச்சு அதை உடனடியாக கொன்னுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு மீன் சாப்பிட்ற ஆசை விடவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களே கட் பண்ணிட்டு இப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இது ரொம்பவே முக்கியமாக நம்ம க்ளீன் பண்ணணுங்க. இதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கல்லில் உரசி அதுக்கப்புறம் தேய்ச்சி தாங்க நம்ம வீட்டில் கழுவ போகிறோம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது அதில் மேலே உள்ள கருப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துடும். முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாக போகாது. பட் இருந்தாலும் கல்லில் நம்ம இந்த மாதிரி உரசி தேய்க்கும் போது ஃபுல்லாக க்ளீனாக வரும். விரால் மீனில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதில் மேலெல்லாம் பாசான்லாம் இருக்குங்க. உரசி கழுவும் போது தான் அது ரொம்பவே க்ளீனாக வரும். அப்படியே வச்சிங்கன்னா உடலில் நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் முக்கியமாக நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அந்த வலுவலுப்பெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னமும் அந்த கருப்பு தோல் போகவே இல்லை. பட் இருந்தாலும் க்ளீனாக இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி வச்சிருங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டான மீன் குழம்பு விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு மண்பானை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி நான் வெண்கல பாத்திரத்தில் வச்சிருக்கேன். இதில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுட்டு குக்கிங் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு சோம்பு வெந்தயம் ஃப்ரெஷ்ஷாக 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இது ரெண்டும் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் நிறையவே உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுறோம். நம்ம எந்த அளவுக்கு எந்த பாத்திரத்தில் வைக்கணுன்றது கூட ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதுக்குரிய டேஸ்ட் தனியாக இருக்குன்னு தான் சொல்லணும். மண்பானை இந்த மாதிரி வெண்கலம் பித்தாலை இதுலலாம் வச்சுக்கோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு ஒரு 10லேருந்து 12 பூண்டு இந்த மாதிரி உரிச்சு ரெண்டாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்காங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான சின்ன வெங்காயத்தை இப்படி முழுசாக உரிச்சு வச்சு அப்படியும் போடலாம். இதை 2ஆக கட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா 3 தக்காளி பழம் சிகப்பு பழமாக இதில் சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். இது எல்லாமே ஓவரால் வதங்கட்டும். இப்போ நம்ம வைக்கிறது நார்மலாக தான் வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கங்க. இப்போ மிளகாய் தூளை நம்ம நார்மலாக குழம்புக்கு எப்படி வதக்குறோம். வதக்கும் போது எண்ணெய் பத்தலைன்னா கூட நீங்கள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தாங்க நீங்கள் தண்ணி ஊற்றணும். தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு குட்டி செம்பில் ஒரு 1.5 செம்பு ஊற்றிருக்கேன். சின்னது தாங்க. நீங்கள் டம்ளரில் அளந்து ஊற்றுனீங்கன்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளி கரைசல் ஒரு 1/2 டம்ளருக்கு சேர்த்துக்கோங்க. புளி கரைசலையும் நெல்லிக்காய் அளவு புளி அளவு சேர்த்தா போதும். இது நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மீன் குழம்புக்கு. இது ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க எல்லாருமே நாங்கள் மீன் குழம்பு வைப்போம். இது என்ன புதுசாக செய்கிறீங்களான்னு கேட்பீங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பானையில் இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு காமிக்கலாம் தான் செஞ்சு காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல மாங்காய் கூட பாருங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு மாங்காயே 30 ரூபாய் சொன்னாங்க. நான் அந்த மாங்காயை கீரி தனியாக வச்சுக்கிட்டு இப்போ நல்லா கொதி வரட்டும். ஏன்னா மீனை எப்படி கழுவுறதுன்றது ரொம்ப முக்கியங்க. அதை எப்படி வாஷ் பண்ணிவிட்டு எந்த பக்குவத்தில் மீன் குழம்பு வைக்கணுன்றது ரொம்ப முக்கியம். சில பேர் ஃபஸ்ட்டே போட்டுருவீங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா மீன் கரைஞ்சி துண்டாவே கிடைக்காது. அதனால் நல்லா கொதி கொஞ்சம் வத்துற ஸ்டேஜில் தான் நம்ம மீனை போடணுங்க. இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் துண்டுகளை அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம போட போகிறோம். ரொம்ப குயிக்காக 10 நிமிஷத்தில் நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஆனால் இந்த உயிர் விரால் மீனை நீங்கள் முடிஞ்ச வரை அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. பட் கட் பண்ணி வாங்கினாலும் நீங்கள் வீட்டில் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட ஸ்மெல் அடிக்காமல் அந்த வலுவலுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பு ருசியாக கிடைக்குங்க இந்த விரால் மீன் குழம்பு. ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன் விரால் மீன் குழம்பு ரொம்பவே பர்ஃபெக்டான அளவில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க இந்த டேஸ்ட்டான விரால் குழம்பு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.